Mr. X, aged 25, wants to invest a sum amount monthly up to his retirement. That is, at his age 55, he plans to retire. So as to get rupees 1 lakh per month pension. 1 lakh ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறார். பென்ஷனே 1 லட்சம் ரூபாய். Up to his age 100. 100 மேல இருக்கிறதுக்கு பிளான் பண்ணல. 100 வயசு வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் வரணும்னு நினைக்கிறார். The rate of interest being 12% per annum. Find the amount to be invested. எவ்வளவு amount இந்த during the employmentல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு கேட்கிறார். monthly investment பண்ண போறார். This is one of the beautiful illustration to plan your retirement where the retirement life will be safer and enjoyable சொன்னால் அதுக்கு நீ இந்த சம்ம யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லா financial managementடும் சரி, especially mutual funds, share market, insurance plan, everything comes this way only. இதுதான் அங்க இருக்கு. entire business இந்த set of formula பார்த்தோம்னா இதுக்குள்ள தான் நமக்கு இருக்கு. இத முதல்ல தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா பியூட்டிஃபுல்லா முடிஞ்சிரும். So let me finish up this one. Current age 25 years and his retirement age will be 55 years. He stops his pension at his age 100. இது வந்து ஒரு 30 years, இது ஒரு 45 years. monthly சொன்னா I convert everything into the month அப்படினா இது ஒரு 360 months. இது into 12 போடும்போது எவ்வளவு வருது உங்களுக்கு? 540 months I think so. 360 months அவர் வேலை செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணத 540 months உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறார். அதுவும் 1 லட்சம் ரூபாய். அப்ப டியூரிங் ஹிஸ் டென்யூர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்க? 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 45 வருஷம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறார். எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய் மாசம். அப்ப டியூரிங் த எம்ப்ளாய்மெண்ட் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும்? Is it 1 lakh or less than 1 lakh or more than 1 lakh? And what could be the good guess for you? So guess என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட் பண்றது 360 மாசம், ஆனா ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கிறது 540, அதுவும் 1 லட்சம் ரூபாய். Right. Most of the students answered me. The answer could be 1 lakh or 75,000. Some may deal with 1,25,000 like. Let's see இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். முதல்ல அது டைம் லைனா டிரா பண்றேன். I just draw this as a timeline. அதாவது 0th period current situation. அதுல இருந்து எத்தனை நாள் வரைக்கும் அவர் வர்க் பண்ண போறாரு? 360 months வரைக்கும் வர்க் பண்ண போறாரு. 360 month ஆயிடுச்சு. 360 மந்த்துக்கு பிறகு அவர் என்ன பண்ண போறாரு? பென்ஷன் வாங்கி ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ண போறார். அது எத்தனை வந்துச்சு? 900 மந்த். இங்க இருந்து 361ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது 362. ஓகே, 900 மந்த் வரைக்கும். What is the question is all about? He wants to get 1 lakh from after the retirement from the date of retirement. ஒவ்வொரு மாசமும் 1 லட்சம் ரூபாய். 361வது மாசம், 362வது மாசம், such a way up to 900th month he has to get 1 lakh. What is the amount to be invested during his employment அப்படினு கேக்குறாங்க. Rate of interest being 12% per annum. இது monthly அப்படிங்கும்போது rate of interest being 1% or 0.01 அப்படின்னு வச்சுக்கலாம். It has two component. இந்த பிளாக்ல இங்க இருந்து மாசம் மாசம் வரணும்னா இது பென்ஷன். பென்ஷன் பிளானுக்கு மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் வரணும்னா உங்களுக்கு 360வது மாசம் உங்க கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். How much you need to have here so that you will be getting 1 lakh regularly அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல வந்து present value annuity factor யூஸ் பண்ணலாம். இதோடைய present value annuity factor யூஸ் பண்ணலாம். PV factor. இத போடிங்கனா you will be getting a sum amount here. இந்த அமௌண்ட் இருந்தால் உங்களுக்கு மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இது present value annuity factor யூஸ் பண்றோம். ஓகே, அப்ப இதுக்குரிய ஃபார்முலா P அப்படினு வெச்சுக்கலாம், இல்ல S னு வெச்சுக்கலாம், whatever the amount may be is equal to 1 lakh into or P into 1 plus I to the power n minus 1 divided by 1 plus I to the power n into I அப்படிங்கற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம்னா எது கிடைக்கும்? இந்த S வேல்யூ கிடைக்கும். 1 lakh உடைய என்டையர் ஸ்ட்ரீம் உடைய இன்றைய மதிப்பு. அதுக்கு பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் யூஸ் பண்றோம். பென்ஷன் பிளானுக்கு நான் ஏற்கனவே annuity பேசி இருக்கிறேன். So 1 plus I to the power n minus 1 divided by 1 plus I to the power n into I ங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா
you multiply with the P so that fund required here so that you will be getting 1 lakh C in a stream னு கிடைச்சிருது. இந்த இடத்துல எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த அமௌண்ட். The amount required to be kept here is P into 1 plus I to the power n minus 1 divided by P into 1 plus I to the power n into I தான் இந்த அமௌண்ட். இந்த அமௌண்ட் இந்த இடத்துல இருக்கணும்னா 360th பீரியட்ல இருக்கணும்னா இங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டே போகணும் அப்படினா this will be recurring deposit factor. Okay, அதாவது future value annuity factor. So it's a mixture of two annuity factors. One is present value annuity factor, next one is future value annuity factor. இந்த இடத்துல recurring deposit factor-ஆ யூஸ் பண்ணக்கூடிய future value annuity factor, அங்க pension-ஆ யூஸ் பண்ணக்கூடிய present value annuity factor நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியணும் அப்படின்னு சொன்னாக்க sinking fund, amount required for asset replacement, debt repayment. எனக்கு இந்த அமௌண்ட் வேணும் அப்படினா the fund required in the nth period is this much னா how much I have to invest னு சொன்னால் recurring deposit factor ஓட உல்டா, அதாவது sinking fund factor நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா என்னன்னா, ஓகே, this value into I divided by 1 plus I to the power n minus 1 will be the answer. இது recurring deposit factor multiplied with what? That value. The value what you have is multiplied with I divided by 1 plus I to the power n minus 1. எந்த வேல்யூ அதான் இங்க கண்டுபிடிச்ச வேல்யூ. So it's a summation of two formats. ஒன்னு future value annuity factor, இன்னொன்னு வந்து present value annuity factor. அப்ப final answer is P into 1 plus I to the power n minus 1 divided by 1 plus I to the power n into I. இத போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்ல உள்ள வேல்யூ கிடைச்சிருது. இங்க இருந்து இந்த வேல்யூ வேணா பீரியாடிக்கலி எவ்வளவு வரணும், இந்த ஃபார்முலா வச்சு மல்டிப்ளை பண்ணனும் into I divided by 1 plus I to the power n minus 1. So 1 P ங்கிறது நமக்கு 1 lakh. ஓகே, இது 1.01 இல்லையா, 1% to the power எத்தனை மாசம் இருக்குங்க? 540 months. 540 months minus 1 divided by 1.05 to the power 540 into 0.01. Okay, multiplied with 0.01 divided by 1.01 to the power n is 360. இங்கே இந்த இடத்துக்கு செகண்ட் டேர்முக்கு வந்து இந்த டேர்முக்கு வரும்போது n வந்து 360. அப்ப இது n1 னு வெச்சுக்கலாம், இது n2 னு வெச்சுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு -1. This is the answer. This is the answer. Come on, get me the value for this first of all. இத முத கண்டுபிடிங்க. You need to depend on scientific calculator here. இந்த வேல்யூ கண்டுபிடிங்க. 1.01 to the power 360 minus 1 is the denominator, so 0.01 divided by this one. 0.01 divided by 35.95 minus 1 பண்ணியாச்சா? Okay, 35.95. எனக்கு 5 or 6 digits வேணும். 9496 9496. இன்னொரு ரெண்டு டிஜிட் 4 or 5 digits இருந்தா பெட்டரா இருக்கும். 41 minus 1. So we got this value. இந்த வேல்யூ எவ்வளவு வருது? This value 1 lakh into இந்த வேல்யூ எனக்கு சொல்லுங்க. 0.01 divided by 34.949641. So this value 0.01 divided by 34.949641. Okay, 0.01 divided by 34.949641 எவ்வளவு வருது? 0.000286 ஓகே, 12597 அவ்வளவு தூரம் போடலாம். எவ்வளவு இருக்கோ போட்டுக்கிறேன். நியூமரேட்டர் எவ்வளவு வருது? 1.01 to the power 540 2 1 546930 minus 1 divided by 215.546930 into 0.01.
எனக்கு நியூமரேட்டர் வேல்யூ சிம்பிள், டினாமினேட்டர்ல வந்து இங்க பாருங்க, இங்க டாட் வச்சுக்கிறேன், இதுல வந்து -1 4 ஆயிடுச்சு. ஸோ 214.546930 divided by 2.15546930. இதோட வேல்யூ எவ்வளவு வருது பாருங்க, 214.54930 divided by 2.15546930, 99.5371,634 into what? 1 lakh. So the final answer will be into 1 lakh into 0.002861257, 2,848 per month to be invested during your employment, so that at your retirement age you will be getting 1,000 rupees per month for 45 years. Amazing. 1 lakh rupees. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் மாசம் 1 lakh வரதுக்கு நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கும்போது நீங்க 2848 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும். இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீங் 12%. ஆஃப் கோர்ஸ் 12% இஸ் நாட் பாசிபிள், பட் 5 to 6% இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். அதை வச்சு நீங்க ரீஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானை பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் தட் தி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், வெதர் யூ ஸ்டடி அண்ட் பாஸ் தி எக்ஸாமினேஷன் ஆர் நாட், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் யூ வில் செக்யூர் யுவர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆல்சோ. இப்படிதான் வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஜென்சியும் பேசுறாங்க. நீங்க இது போட்டீங்கன்னா எவ்வளோ தருவேம்பாங்க இல்லையா, நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3% 4% தான் நிற்கும். பாருங்க, 12% வந்து வெறும் 3000, less than 3,000. Even somewhere you may heard about rider plans, அதாவது 3 generation பாலிசின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நீங்க உயிரோட இருக்கும்போது ஒரு முறை எடுத்துருவீங்க, இறந்த பிறகு ஒரு முறை யாருக்கு நாமினிக்கோ அவங்களுக்கு வரும். ஆஃப்டர் ஒரு 30-40 இயர்ஸ் பிறகு நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கு போய் சேரணும். 3 generation பாலிசிஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பார்ப்போம் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். நீங்க உயிரோட இருக்கிறது 80, 90, 95 or whatever it may be, you plan that you get retired from the world at 100th year, but you want to give something to your generation. நீங்க என்ன நினைக்கிறீங்க, பேங்க்ல போய் பேரம் பேசுறீங்க, 100 வயசு இல்லைங்க, அப் டு ஏஜ் இல்ல, அப் டு 7 generation, 7 generation வரைக்கும் எனக்கு 1 lakh வந்துட்டே இருக்கணும். ஓகே, ஜெனரேஷனாக எனக்கு வந்துட்டே இருக்கணும். எவ்வளோ? 1 lakh வந்துட்டே இருக்கணும். எனக்கு பிறகு என் பையனுக்கு அவனுடைய பையனுக்குன்னு ஜெனரேஷனாக போயிட்டு இருக்கணும். ஏன் ஒர்க்கிங் ஏஜில் நான் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டு ஜெனரேஷனாக பணம் கொடுக்கணும்னு எனக்கு எவ்வளோ இருக்கணும்? ஓகே, அப்படின்னா இது இன்ஃபினிட்டி பீரியட். இந்த பீரியட்லேருந்து இன்ஃபினிட்டி பீரியடுக்கு 1 lakh வந்துட்டு இருக்கு. பர்பெக்சுவிட்டி கேஸ் ஆனுட்டிக்கு வரும்போது நமக்கு தெரியும் ஃபார்முலா, I is equal to P by F ன்னு சொன்னேன், அல்லது the amount required F is equal to P by small I ன்னு சொன்னேன். ரொம்ப சிம்பிள், இதானே ஃபார்முலா. இதுக்கு பிறகு பர்பெக்சுவிட்டி எவ்வளவு உங்களுக்கு வேணும்? 1 லட்சம் ரூபாய் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும். வாட் இஸ் I? 0.01. அப்படின்னா எவ்வளவு இருந்திருக்கணும் உங்களுக்கு? 100 lakhs இருந்திருந்தால் போதும். எவ்வளவு இருந்தா போதும்? 100 lakhs. இங்கே கவனிங்க, இங்க எவ்வளவு இருந்திருக்கு? 1 lakh into 99.53, அப்ப 99,53,000 வச்சிருந்திருக்கிறீங்க. இப்ப 100 into 1 lakh 1 crore. So 1 crore இருந்திருந்தா போதுமானது. வெறுமனே 1 crore இருந்தா போதும். உங்களுக்கு என்ன இருக்கும்? நீங்க இறந்த பிறகும் வந்துகிட்டே இருக்கும். இதான் perpetuity case. This is how they will calculate 100 lakhs. This is rather than 99 if it is 100. இல்லையா? perpetuity 100. 100 into 1 lakh, 100 lakhs, otherwise 1 crore. 1 crore into this value will be 2,861.25. So you are investing only 13 rupees extra for the perpetuity. இந்த இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர்ஸ்லாம் வந்து பேசும்போது சொல்லுவாங்க,
சார் நீங்க 2848 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்டுங்க, அதில் ஒரு 50 ரூபாய் ரைடர் அப்படின்னு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட் கொடுக்குறேன்றான். இவங்க 13 கால்குலேட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட they demand 50 rupees. I hope so you understand the financial products எப்படி டிசைன் பண்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்தாலும் சரி, சிப் ப்ரோக்ராமா இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி கால்குலேஷன்ஸ் தான். I hope so you could now surprised to see the magnitude of difference. To get the 1 lakh for generation after generation is only 13 rupees per month you have to invest during your employment. Okay.